அதில் வால்மீகி கேட்ட 16 விசேஷங்களில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது கிருதஜ்ஞன். கிருதஜ்ஞன் அப்படின்னா நன்றி மறவாதவன் அர்த்தம். நன்றி அறிவு உள்ளவன். யாரோ நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா அந்த பண்ணின உதவியை ஆயுசு முழுக்களும் மறக்காத இருக்கிறது. அதுதான் நன்றி மறவாத தன்மை. அப்படி மறக்காத இருக்கிறதோடு மட்டும் இல்லை, எப்போவானும் சமயம் வாக்கிறதே அவளுக்கு நம்மளால என்ற திருப்பி ஒரு உதவியை செய்யறது. அந்த உதவி அப்படிங்கிறது ஏதோ பெருசாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. வள்ளுவர் சொல்றாரே, காலத்தால் செய்த உதவி செறிதென்னும் ஞானத்தின் மானப்பெறுது அப்படிங்கிற அந்த டைம்லி ஹெல்ப். திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படிங்கிறார். சின்ன திணை அளவுக்கு திருண்டு பண்ணியிருந்தா கூட அதை பனை அளவுக்கு பெருசாக அதை நினச்சி பாடாம் யார் அப்படின்னர் பயன் தெரிவார் அப்படிங்கிறார். அதோட வேல்யூ தெரிஞ்சுவாங்கிறார். அதுதான் மனிதனுக்கு இருக்கிற குணாதிசயங்களில் ரொம்ப முக்கியமானது. பின்னால் சொல்கிற, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படிங்கிறார். எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கு ஏதோ ஒரு பிராயஷ்சித்தம் தோஷத்துக்கு பண்ணின்று அதுலேருந்து கரையேறலாம். ஆனால் ஒரு நன்றி மறந்த செயலுக்கு மட்டும் உய்வே இல்லை அப்படிங்கிற. அப்படின்னா என்ன சபிக்கிறாப்புல இருக்கு. அவன் கதி அதோ கதி தேரவே மாட்டான்னு அர்த்தம். சொல்றவர் வள்ளுவர். அப்படின்னா அந்த நன்றி மறவாத தன்மை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியுது. அதுக்கு உதாரணமாக தான் ஒரு ஆதர்ச புருஷனாக இருந்திருக்க ராமர் கலியில் அப்படியே பெரிவாளும் இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதே மனசு கரையிறது. பெரியவா சொல்றாப்புல, ராமர் அத்தனை பேருக்கு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். உலகம் முழுக்கலும் அவர் அனுகிரகம் பண்ணிட்டு அத்தனை பேருக்கு எல்லாம் செஞ்சுன்னு இருக்கார். ஆனால் அவர்கிட்ட நாம் நன்றியோடு இருக்குமான்னு தெரியல, எந்த அளவுக்கு நன்றி அறிவோடு இருக்கோம்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், ஒரு மனுஷ வேஷம் போட்டுன்னு இருக்கிறதே தனக்கு உதவினவா அத்தனை பேருக்கும் எப்படி நன்றி பெருக்கோடு இருந்தார். சமயம் வாக்கிறதே அதுக்கு எப்படி ஏதோ நம்மளால முடிஞ்சது பிரதி பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்கறதே ரொம்ப ஒரு உயர்ந்த இந்த உத்தம குணம் தெரியுது. அவர் எப்படி எல்லாம் அந்த காரியங்களை நினைச்சு தனக்கு உதவி பண்ணவாளை நினைச்சு மனசு உருகிறார், கரையறார். சந்தர்ப்பம், இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை போட்டான். யுத்தம் நடக்கிறது, ராமராவண யுத்தம். ரொம்ப கோரமான யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித் என்ன பண்ணான், பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். ராவணனுக்கு இந்திரஜித்து தான் பிரபலமான பிள்ளையா தெரியுது. மேகநாதன் அப்படின்னு அவனோட பேர். இது பட்டப்பெயர், சிறப்பு பெயர் இந்திரஜித்துன்னு. இன்னும் 5 பசங்க, மொத்தம் 6 பிள்ளைகள். அக்ஷகுமாரன், தேவாந்தகன், திரிசரசு, நராந்தகன், அதிகாயன், அப்படி எல்லாம் மீதி 5 குழந்தைகள். இதில் அக்ஷகுமாரனை என்ன பண்ணார், ஆஞ்சநேயரே தீர்த்து கட்டிட்டார். சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனார் இல்லையா, அசோகவனத்தில் போய் சீதாதேவியை பார்க்கறதே அப்போ மாட்டின்னு விட்டார். ராட்சசாலாம் இழுத்துன்னு போகிறார் ராவண சபைக்கு. அப்போது அந்த சமயத்தில் அக்ஷகுமாரனோட சண்டை போட்டு அக்ஷகுமாரனை தீர்த்து கட்டிவிட்டார். வேடிக்கை என்ன அப்படின்னா, ராவணன் ஃபேமிலியில் ராவணன் குலநாசத்துக்கு முதல்ல இனாகிரேஷன் பண்ணினது ஆஞ்சநேய சுவாமி தான்.
முதல்ல ராவணனோட ஒரு பிள்ளையை முதல்ல தீர்த்துக்கிட்டேன்னு ரட்சகுமார். அவன் தான் முதல் பலி. அது மாதிரி மீதி 2 பேரையும் அவர் தான் கொல்ல போறார், பின்னால யுத்தத்தில் கொல்ல போறார். மீதி 5 பேர்ல 2 பேரை, இன்னும் 2 பேரை ஆஞ்சநேய சுவாமியை தீர்த்து கொட்டிடுறார். அப்புறம் இன்னும் 2 பேரை லக்ஷ்மணர் தீக்கிறார். இப்படி தன்னோட சகோதரர்கள்லாம் எல்லாரும் போயிட்டா. ஒத்தத்தரா வந்தா போனா தேவாந்தகன், நராந்தகன் இவெல்லாம் வந்து 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 எல்லாரும் பலியாயிட்டா. இப்போ மிந்தி இருக்கிறது ராவணனுக்கு இந்திரஜித் ஒரே ஒரு பிள்ளைதான். எல்லாம் பார்த்தான், தன்னோட தம்பிமார்கள் தன்னோட கூட பிறந்தவாள்லாம் இத்தனை பேரையும் பழி வாங்கிட்டாளே, பலி வாங்கிட்டாளேன்னு அத்தரமான ஆத்திரம். அப்படி ஒரு உக்ரமா யுத்தம் பண்றான். இவன் எவ்வளவு உக்ரமா யுத்தம் பண்றாளோ அது மாதிரியே வானர சைன்யங்களாமும் பண்றது. அப்ப பார்த்தான் ராமர லக்ஷ்மணால தாக்கு பிடிக்காத பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். இந்த அஸ்திரம் சஸ்திரம் 2, அதாவது ஆயுதங்கள்னு ஒன்று, இன்னொன்று மந்திர சக்தியினால பலத்தினால ஏவருது, அதுதான் அஸ்திரம். இன்னும் போர்ல இந்த ஆயுதங்கள்லேயே மந்திர சக்தியை வச்சு ஏவறதும் உண்டு. ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவா. அப்படி இல்லைன்னாலும் அதுக்கு இப்படி தான் ஆயுதம் வேணும், அப்படி தான் ஆயுதம் வேணுங்கிறது இல்லை. பார்க்குறமே, காக்காசுரனை வதம் பண்ணுறதுக்கு இவர் என்ன ஒரு தர்பையை எடுத்தார், அதை தூக்கி மந்திரிச்சு போட்டார், அவ்வளோதான். அப்படி எதால் வேணால் பண்ணலாம், அஸ்திர பிரயோகம் பண்ணலாம். இப்போல்லாம் சொல்கிறாளே ஏவுகணை மிசைல்ஸ் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறா. உட்காண்ட இடத்துலேருந்தே அதை தட்டி விட்டுட்டாக்க விஷயை கொடுத்து அது போய் எங்கே ஹிட் பண்ணணுமோ பண்ணிடும். அதுதான் அஸ்திரம். சஸ்திரம்னா கையிலேயே வச்சுட்டு கதை கத்தி சூலம் அது மாதிரிலாம் வச்சுட்டு சண்டை போடுறது. இந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தேவதைகளும் தங்களோட மந்திர சக்தியினால பலத்தினால இப்படிலாம் வரம் கொடுக்குற வழக்கம். அதில் பிரம்மாஸ்திரத்தை ஏவறான். இந்த அஸ்திரங்கள் ஏவினா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னார போய் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா. உட்காண்ட இடத்துலேருந்து ஜியோகிராஃபிக்கலாக எங்கே எந்த நாட்டை அழிக்கணுமோ எதை கிடைக்கணுமோ, ஆகாசத்தில் பறக்கிறதா, அதில் இருக்கிறதா, இல்லை இருக்கிறதா, நினச்சா போரும் போயிடலாம், அதை ஹதம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாப்புல தான் இதை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணினா இந்திரஜித்து இவ அவ அப்படின்னு பர்டிகுலராக ஒத்தரை மட்டும் நினச்சி ஏவாத, பொதுவாகவே இந்த அஸ்திரங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவா. ஒருத்தரை நினச்சி ஏவது தான் டார்கெட் அவளை வைக்கிறது, குறி வைக்கிறது. இப்போ இவன் என்ன பண்ணினான், ராமலக்ஷ்மணர் தன்னோட சைன்யத்தோட எல்லாத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிர்மூலம் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவினா அது பயங்கரமாக வருது. அப்போது பார்த்தா ராமர் லக்ஷ்மணர். இதில் ஒரு வேடிக்கை என்ன, விசேஷம் என்ன அப்படின்னா, இவன் போருக்கு அந்த சமயத்தில் வந்ததுலேருந்தே என்ன பண்ணிட்டான், இந்திரஜாலம்னு சொல்கிறாப்புல ஒரு மாயாவியாவே சண்டை போட்டுன்ட்டான். அது எப்படி பண்ணான்னு, திரஸ்கரணி அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த திரஸ்கரணி மந்திரத்தினால இதுனா நாம் இருக்கிற இடம் தெரியாது, மறைச்சிடும் எல்லாத்தையும். திரோதானம் அப்படின்னாலே மறைக்கிறது தானே. இந்த திரஸ்கரணி அவன் எப்பேற்பட்ட பெரிய தீட்சிதராக இருந்திருக்கான்னு தெரியறது. பெரிய மந்திர சித்தி உள்ளவனாக இருந்திருக்கான், யாகங்கள்லாம் பண்ணியிருக்கான், தபஸ் பண்ணி இப்படி வரவெல்லாம் வாங்கியிருக்கான். அப்படிலாம் பண்ணலைன்னா இந்திராதி தேவெல்லாம் ஜெயிக்க முடியுமா என்ன? அப்படிலாம் பண்ணினதுனால திரஸ்கரணியினால தன்னை மறைச்சுண்டு என்ன பண்ணினா எல்லா இடத்தையும் இருட்டு பண்ணிட்டான். யுத்த பூமி முழுக்கலும் ஒரே கும்மி இருட்டு. இதை ஏன் பண்ணினா அப்படின்னார், யாரு பண்றா எப்படி பண்றான்னு அவளுக்கு எய்த்தாப்புல இருக்க எதிராளி டார்கெட்டு தெரியப்படாது சத்ருவுக்கு. அதனால தன்னை மறைச்சுண்டு
எல்லா இடத்தையும் இருட்டா பண்ணிட்டு இந்த அஸ்திரங்களை போடுறது. சரி, இப்படி போடுறதே இந்த அஸ்திரங்கள்லாம் பயங்கர சத்தத்தோடு வருமே, அந்த சத்தமான எங்கேருந்து வருது, யாரு கொடுக்குறா, இவனோட ரதம் போகிறது, இதெல்லாம் தெரியுமான்னா அதையும் மறைச்சுட்டான். அந்த சப்தமும் வராத பண்ணிட்டான். ஒலி ஒளி ரெண்டும் இல்லாத சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இவன் எங்கே இருக்கான், யாரு போடுறா, என்னன்னே ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி அளவுக்கு ஒரு மாயாவித்தனமாக சண்டை போடுறான். இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. யுத்த விதி இருக்கு நமக்கு. தேசத்திலேயே உலகத்திலேயே இந்த பாரத தேசத்தில் இந்த பாரதிய கலாச்சாரத்தில் தான் சண்டை போடுறதுல கூட தர்மத்தை சொன்ன ஒரே நாடு, ஒரே மதம், கலாச்சாரம். மகாபாரதத்தில் நிறையாவே இதுக்கு விவரம்லாம் வருது. இங்கே இப்படி பண்ணலாமா, லக்ஷ்மணேஸ்வரர் அயோக்கியத்தனமாக இருக்குது, இவன் எங்கேருந்து போடுறான்னு தெரியல, எப்படி போடுறான்னு தெரியல அப்படின்னு. அது வந்த ஷூட்டில் என்ன எடுத்துன்னார், அது எங்கெங்கெல்லாம் வந்ததோ இருக்கிற அத்தனையும் தள்ளிண்டு வருது, வதம் பண்ணிட்டு வருது. வானர சேனையெல்லாம் எல்லாம் பொத்து பொத்துன்னு எல்லாம் கீழே விழுந்தாச்சு. அப்படி வந்து 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 ராமர்கிட்ட லக்ஷ்மணர்கிட்ட கடைசியில் வரப்போகிறது. அப்போ லக்ஷ்மண சுவாமி சொல்றார், என்ன அநியாயமா இருக்கு, ஒரு யுத்த நியதி இல்லாத இருக்கு, இவன் இப்படி பண்றானே, இது நியாயமா? அதனால இப்ப என்ன பண்ணோம்னார், அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும். அப்போ ராமர் முன்னால சொன்னாரோ இல்லையோ, தர்மஜ்ஞ தெரிஞ்சவன் யாருன்னாரே, இந்த இடத்துல சொல்ற, இல்லப்பா நம்ம அப்படி பண்ணக்கூடாதுப்பா. ஏன்னு, அப்ப அவன் பண்ணலாமா அப்படின்னா அவன் ராட்சச ஜாதிப்பா. ஸோ அவளுக்கு இது நியமம். அதனால தான், அதாவது எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாத, எந்த ஒரு தர்ம நியதியும் இல்லாத என்னவனா பண்றது, தோணினத்தை பண்றது தான் ராட்சசம். ஸோ அவளுக்கு அப்படி இருக்கு, அதனால அவன் பண்றான். நாம் ஆனால் மனுஷ ஜாதிப்பா, இங்கேயும் தானே மனுஷனாக தான் சொல்லிக்கிற. அதனால மனுஷ யுத்தத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் மகாபாரதத்தில் இத்தனை விவரம் சொல்றதுன்னர், இங்கே எல்லாருமே பாண்டவாளாக இருக்கட்டும், துரியோதனாதிகளாக இருக்கட்டும், எல்லாரும் மனுஷாளாவே இருந்ததுனால இது மனுஷ யுத்தம். அதனால அங்கே தர்மத்தெல்லாம் சொல்றது விவரமா. இந்த இடத்துல அதை சொல்லல, அவன் பண்ணினா அதுக்கு ராமர் வியாக்கியானம் பண்ற, ஜஸ்டிஃபை பண்ணி பேசுற. அவன் பண்ணினாங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாதுப்பா. அவனுக்கு அது நியமம் பண்றான், அவனோட தர்மம், அவனுக்கு பாப்பம் இல்லை. அவ ராட்சசானா என்ன வேணா பண்ணுவா. ஸோ அதனால அவன் பண்ணலாம், நம்ம திருப்பி அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் பண்றது, பிரம்மாஸ்திரத்துக்கு நம்ம 2 பேரும் பிராணனை விடுறதா? அவளுக்கா இவ்வளவு தூரம் வந்தோம், இத்தனை சிரமப்பட்டோம், அப்போ நிர்கதையா சீதையும் பிராணனை விட வேண்டியதானா? அப்போ ராமர் ஒரு யுக்தி சொல்ற, அந்த பிரம்மாஸ்திரம் சமஸ்த ஜீவராசின்னு படைச்ச பிரம்மாவால் அனுகிரகம் பண்ணப்பட்டது. அதை நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு கட்டுப்படணும். இதையே தான் ஆஞ்சநேய சுவாமி மேலே லங்கையில் ஏவரத்தை அவரும் கட்டுப்பட்டார். இந்த இடத்துல வேடிக்கை என்னன்னு, தாசனான ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டதுக்கும் பிரபுவான ராமர் அதுக்கு கட்டுண்டதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுலேருந்தே தெரியுது, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொன்னது கரெக்டா இருக்கு. அவர் ஏன் அவ்வளவு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னர், அவர் வஜ்ரம் பாஞ்ச உடங்கு பஜனங்க பலி, அதனால அவர் கட்டுப்பட்டாப்புல இருந்தார். ஆனா இவா எப்படி கட்டுப்பட்டா அப்படின்னா, அதாவது அது பிராணனை போக்கிடும், அதுவாகவே வந்து ஹிட் பண்ணித்துன்னா. அப்போ லக்ஷ்மணகிட்ட சொல்ற, ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் பிரஜை இழந்து நாமளாவே கீழே விழுந்துள்ளாங்கிற. அந்த பிரஜை இருந்து கீழே விழுறதுக்கு பேர் தான் கோமான்னு பேர். அது சுயநினைவு இல்லாத கிடக்கிறது, பிரஜை இல்லாத கிடக்கிறது. இது என்ன சார் நம்மளாவே பண்ணிக்க முடியுமான்னார். பண்ணிக்கலாம். எப்படி தெரிஞ்சதுன்னார், இதைத்தான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரன் இவாளுக்கு கற்றுக் கொடுத்தா.
விஸ்வாமித்திர அழிச்சுன்னு போனாரே காட்டுக்கு, தாடகவதம், யாக சம்ரட்சணம் இப்படிலாம் அழிச்சுன்னு போய் அப்போ உபதேசம்லாம் பண்ணாரு. அதில் இதெல்லாம் இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கா. யோக சக்தியினால இப்படியெல்லாம் நம்ம உயிர் இருக்கும், ஆனால் பிரஜை இருக்காது. கோமா ஸ்டேஜில் கடந்தாக்க ஆல்மோஸ்ட் போன கேஸ் மாதிரி தானே, சும்மா ஓடின்னு இருக்கு, அவ்வளவுதான். அதை மாதிரி நம்ம இருந்துட்டா அது ஒன்றும் ஹிட் பண்ணாது, அதனால பாதிப்பு இருக்காது அப்படின்னு 2 பேரும் என்ன பண்ணா, தங்களோட யோக பலத்தினால பிரஜை எழுந்து கோமா ஸ்டேஜில் விழுந்துட்டாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் அல்டிமேட்டாக கடைசியில் அவளை தானே டார்கெட்டு. இது போயிடுத்து. இந்த ஒரு அமக்களத்திலையும் பாதிப்பு இல்லாத இருந்தது யாரு அப்படின்னர்? 3 பேர். ஒருத்தர் விபீஷ்ணர், ஒருத்தர் ஜாம்பவான், ஆஞ்சநேயர். இவாள்லாம் என்ன பண்ணினா, ஆஞ்சநேயர் கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாப்புல ஆகிட்டு அவர் திருப்பி மூர்ச்சை வந்தாப்புலேருந்து ஏந்துனுட்டார். விபீஷ்ணர் பார்த்தார், அடாடா இப்படி ஆயிடும் அப்படின்னு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இதுக்கு ஏதானும் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிரக்ஞாஹானி அப்படின்னு நம்ம பிரக்ஞையை இழந்துட்டு நம்மளே வாலண்டியராக அந்த மாதிரி ஒரு வரவழைச்சுன்னு பண்ணிக்கிறோம் இல்லையா? இதை திருப்பி பிரக்ஞை வராப்பில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அவளே பண்ண முடியாது, யாரானும் ஒருத்தர் பண்ணாதான் உண்டு. மகான் அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், பரம சிவபக்தர். அவருக்கு ஒரு ஆசை, நமக்கு நிஜமாவே பக்தி இருக்கா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னார். 2 ஸ்டேஜில் தான் நம்மளால நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத வெளியில் வாயில் வரும். எப்போ அப்படின்னார், ஒன்று குழந்தையா இருந்தால் வரும், இன்னொன்று பைத்தியமாக இருந்தால் வரும். நாமளே என்ன சொல்லிடுறோம், யாரான ஆற்றுக்கு வந்தவாள்கிட்ட நம்ம ஆற்றுல எதோ பசங்க ஏதானும் உண்மையை சொல்லிட்டா அது ஏதோ பைத்தியம் வளர்றது அப்படிங்கிறோம். இதுலேருந்தே தெரியுது, உண்மையை சொன்னாக்கா பைத்தியம் அப்படின்னு தெரியுது. குழந்தைகளாக இருந்தால் அதுகளுக்கு அப்படியா எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லியிருந்தான்னு வந்தவாள்கிட்டே சொல்லும். குழந்தைகளுக்கு மறைச்சு பேச தெரியாது, பைத்தியத்துக்கும் உள்ளே வச்சுன்னு மறைச்சு பேச தெரியாது. ஸோ இந்த பைத்திய ஸ்டேஜில் இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியில் வரும், குழந்தையாக இருந்தால் வெளியில் வரும். ஆனால் இவரோ வயசானவராகிட்டார், இப்போ எப்படி குழந்தையாக மாற முடியாது அப்பைய தீட்சை. அதனால இவர் என்ன பண்ணார், பைத்தியமாக ஆகலாம். இவரும் எல்லா வித்தைகள்லையும் கரகண்டவராக இருந்ததுனால எப்படி பைத்தியத்தை வரவழைச்சிக்கிறதுன்னு இவருக்கு தெரியும். ஊமத்தை அப்படின்னு இருக்கு, இந்த ஊமத்தங்காயை அரைச்சி குடிச்சா அதுக்கு பேரே உன்மத்தம் அப்படின்னு தான் பேர், பைத்தியம் ஆயிடும். அதனால சிஷ்யால்ட்டெல்லாம் சொன்னார். இவர் என்ன பண்ணார், ஜாகிரதையாக சொன்னார், நான் இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நான் பைத்தியம் ஆகிடுவேன். பைத்தியமாக இருக்கிறதே ஏதானும் பைத்தியனாலே வாய் ஏதானும் சொல்லிகிட்டே இருக்கும், வளரின்னு இருக்கும். நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்களாம் மட்டும் ஜாக்கிரதையாக எழுதி வச்சுக்கணும் அப்படின்னர். அதுக்காக பைத்தியமாக இருந்தால் எத்தனை நாளைக்கு இருக்கிறது, சிஷ்யாளாக இருந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னு, அப்பாடா வாத்தியார் ஒரு வழியாக பைத்தியமாயிட்டார், நமக்கு இதுமே கிளாஸ் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம், இருக்க முடியுமா? அதனால் சிஷ்யாள்கிட்ட உபதேசம் பண்ணியிருந்தார். இதுக்கு மாற்று மருந்து என்ன, எதை கொடுத்து பைத்தியத்தை தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் மருந்து சாப்பிட்டார். அது சொல்லாத சாப்பிட்டுருந்தாருன்னா அவ்வளோதான், அதோகதி தான், பைத்தியமாகவே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இவர் பண்ணுறதே உளறினது தான் சிஷ்யாலாம் எழுதி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இவர் சொன்ன நாளில் மருந்தை கொடுத்தா, மாற்று மருந்து கொடுத்தா இவருக்கு தெளிஞ்சோடனே நான் என்ன உளறினேன் எல்லாத்தையும் கொண்டா எழுதி வச்சுக்க கொடுத்த நோட்டை கொண்டு கொடுத்தா. பார்த்தா 50 ஸ்லோகம். அந்த 50 ஸ்லோகம் என்ன பரமேஸ்வரன் மேலேயே பொழிஞ்சு தள்ளினர், 50 ஸ்லோகமா. அதனாலே அதுக்கு பேர் உன்மத்த பஞ்சாசத்து அப்படின்னு பேர். பைத்திய ஸ்திதியில் பண்ணின 50 ஸ்லோகம். இதை பார்த்தோன்னே தீட்சை இருக்கு சார். இப்போ பைத்தியமாக இருந்தால் கூட நம்ம வாயில் வளர்றது கூட பரமேஸ்வரனை தான் வளர்றோம், அவன் நாம அவத்தான் சொல்கிறோம் அப்படின்னு. அதாவது மகான்களுக்கெல்லாம் அப்பைய தீட்சைன்னா பக்திக்கா ஸ்ரத்தைக்கா வித்வத்துக்கா கேட்கணுமா,
ஆனால் அப்பேற்பட்டவாளுக்கு கூட என்ன ஒரு வினயம், எப்படி தங்களோட பக்தி ஸ்ரத்தையை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறான்னு. ஆனால் இங்கே ராமர் என்ன பண்ணார், பிரக்ஞாஹானி வரத்துக்கு இவ யோக சக்தினால அண்ணாவும் தம்பியும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் உபதேசம் பண்ணபடி இவ விழுந்தாளை வழிய இதை எப்படி திருப்பி பிரக்ஞையை வரவழைக்கணும் அதுக்கு அடுத்த வாளுக்கு சொல்லித்தரல. இப்போ போர்க்களத்தில் எல்லாத்தையும் சாஞ்சு கிடக்கு, இவாளும் சாஞ்சு கிடக்கா. அப்போ விபீஷ்ணர் பார்த்தார், அவருக்கு ரொம்ப கவலையப்படுத்து, என்னையா விபரீதமாகிடுத்து, இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே அப்படின்னு. அவர் அப்புறம் கிட்டக்க வந்து இதில் அவளோட தெம்புக்கு ஏத்தாப்புல அதில் கடந்தா. ரொம்ப வீக்காக இருக்கிறவா பிரம்மாஸ்திரத்தை பாதிப்பினால போயிட்டா. உலகம் முழுக்கலும் கொரோனா வந்தாலும் ஏதோ போன வாழும் இருக்கா, தப்பிச்ச வாழும் இருக்கா இல்லையா, அது எதுன்னா அவளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது. கொஞ்சம் பாதிச்சவா இருக்கா, நிறையா பாதிச்சவா இருக்கா, பாதிக்காத வேலையும் இருக்கா, இப்படிலாம் இருக்கிறாப்புல அதில் சிலதுகளுக்கெல்லாம் அறகுறையாக மூச்சு ஓடின்னு இருக்கு, சிலது ஏதோ கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சுன்னு இருக்கு. இப்படிலாம் பார்த்துட்டு வரத்தே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பிராணம் போகலன்னு தெரிஞ்சுது. இவா பிரஜை இழந்து கிடக்கா. உடனே விபீஷணர் பார்த்தார், இப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏதானும் வைத்தியம் பண்ணி உடனே அவரை எழுப்பிட்டா தேவையில்லை அப்படின்னு தோணித்து. இதுக்கு ஏதானும் பண்ணணும்னா இதுக்கு அட்வைசர் யாருன்னார். கரடி ராஜாவான ஜாம்பவான் தான். ஜாம்பவான தேடர். அவருக்கு ஒன்றும் ஆயிடாத இருக்கணுமே இப்போ அவருக்கு கவலை. ஏன்னா டாக்டரே படுத்துனுட்டார்னா கொரோனாவில் அப்புறம் யாருக்கு வைத்தியம் பண்ணுறது. அவரை தேடின்னு போனார். அவர் எங்கேயோ கிடச்சார். அவர் அரையங்குறையமாக கிடக்கார். இவர் போய் அவருக்கு ஏதோ சிகிச்சை பண்ணி எழுப்பினா அவர் முதல்ல கேட்ட கேள்வி, ஆஞ்சநேயனுக்கு என்னாச்சு, எங்கே இருக்கான்னு. விபீஷணனுக்கு ஆச்சரியம், என்ன அது இவர் அப்படி ஒரு ஸ்திதியில் கூட ஆஞ்சநேயருக்கு என்னாச்சு. எப்போ கேட்போம், நாம் என்னதான் இன்டென்சிவ் கேரில் இருந்தால் கூட என்னாச்சு, மாமி வந்திருக்காளா, புள்ள வந்துட்டானா, ஏதான் ஏன்னா நமக்கு ரொம்ப பிரியம் யாரோ பிரஜையில் அவள் தான் ஓடுறா, முதல்ல அதுதான் வாயில் வருது. அது மாதிரி ஜாம்பவானை எழுப்பினா முதல்ல யாரை கேட்டார், அனுமார் எங்கே இருக்கா, ஆஞ்சநேயருக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுக்குள்ள அவர் சமாளிச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு வஜரங்க வலி இல்லையா அது வந்துட்டார். அவர் தேடின்னு வர்றார், இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்போ ஒரு சொல்றார், ஜாம்பவான் சொல்றார், ஏன் இப்படி ஆஞ்சநேயரை கேட்கணும், அத்தனை வானர சைன்யம் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு, கேட்கணும்னு. அப்போ ஜாம்பவான் சொல்றாராம், ஆஞ்சநேயன் ஒருத்தன் பொழைச்சிருந்துட்டான்னா மற்றவா அத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல, ஏதோ சரி பண்ணிடலாம். ஆனால் ஆஞ்சநேயத்தம் போய் மற்றவா அத்தனை பேர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனால கேட்டேன்னு. இவரும் வந்துட்டார், நல்ல வேளை வந்துட்டார் அப்படின்னு. உடனே அப்போ சொல்ற, நீ என்ன பண்ணணும், இப்போவே என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே சில எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தானும். நேர இமயமலைக்கு போகணும். இமயமலையில் கைலாச பர்வதம் இருக்கு. கைலாசம், அதுக்கு இன்னொரு ரிஷபாச்சலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரிஷபமலைன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற சஞ்சீவி பர்வதம்னு ஒன்று இருக்கு. மூலிகைகள் நிரம்பினது அது. அதுக்கு போய் நீ என்ன பண்ணணும், சஞ்சீவினி அப்படின்னே அது மூலிகை, அந்த மூலிகையை எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி திவ்ய மூலிகை அப்படின்னாலே தெய்வீகமானது. அதுக்கு மிருத சஞ்சீவினி அப்படின்னே பேரு. போனவாழை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு. இன்னும் நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, அவ்வளோதான். கண்டுபிடிக்க மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான். பாப்புலேஷன் பாப்பாவே இருக்கும். மிருத சஞ்சீவினி அப்படின்னு சுக்கராச்சாரியருக்கு இந்த மிருத சஞ்சீவினி ரகசியத்தை உபதேசம் பண்றார் பரமேஸ்வரர். எங்கன்னா காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்கு. அந்த கச்சபேஸ்வரர் கோவில் சந்நிதியில் குளத்தங்கரையில் இருக்கார். சுக்கிரனுக்கு பூஜை பண்ணின, சுக்கிரனுக்கு உபதேசம் பண்ணது. அந்த மிருத சஞ்சீவினி மூலிகை இருக்கு, அதை எடுத்துன்னு வரணும். அதை எடுத்துன்னு வந்தால்
அது என்ன பண்ணும் அப்படின்னர், அது செத்தவாழை பழப்பிச்சிடும், உயிரை கொடுத்துரும். அடுத்தது விஷல்யகரணி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னர், யாருக்கெல்லாம் அம்பு பட்டு ஈட்டி பட்டு அது பட்டு இது பட்டு ஒரே ரணமாக ஆகியிருக்கோ, இந்த மூலிகையினால அவளை ரணத்தெல்லாம் ஆற்றி அவளை இந்த காயத்தெல்லாம் போக்கிடலாம். இந்த காயத்தை போக்கி அந்த அம்பெல்லாம் எடுத்துட்டு காயத்தை ஹீல் பண்ணதோடு இல்லை, அந்த ஸ்கார் கூட இருக்காதாம், வடு கூட இல்லாத பண்ணிடும். அது விஷல்யகரணி. அடுத்து சந்தானகரணி அப்படின்னு ஒரு மூலிகை. அது என்ன பண்ணும் அப்படின்னர், அந்த சதை இதையெல்லாம் கிழிஞ்சி கிழிஞ்சி தோல்லாம் அதுன்னு எலும்பெல்லாம் உடஞ்சி இப்படிலாம் கிடக்கு, அப்பேற்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். போன் ஃப்ராக்சராக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிடும் இந்த சந்தானகரணி. சாவர்ணியகரணி அப்படின்னு ஒரு மூலிகை. அது என்ன பண்ணும்னர், இந்த தீக்காயம் படுறதோ இல்லையோ, சுட்ட புண்ணு அப்படின்லாம் சொல்லுமே, ஏன்னா அக்னியை கக்கிண்டு வந்து அதனால ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இப்படி போகிறது, அதெல்லாம் சரி பண்ணிடும். அது எப்படி பண்ணுவான்னு, அந்த எரிஞ்ச தோலுகள் எல்லாத்தையும் சரி பண்ணி பழைய கலர் என்ன இருந்ததோ கலர் கூட அதே சேம் கலருக்கு கொண்டு வந்துடும். அப்படி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது. அப்படியே ராமாயணம் சொல்கிறது. இதோட மெடிசன்லாம் எங்கே இருக்குது சொல்கிறது, கைலாசத்துக்கும் ரிஷபாத்ரிக்கும் நடுப்புற சஞ்சீவி பருவத்தில் இமயமலையில் இருக்குதுன்னு சொல்கிறது. எந்த சயின்டிஸ்ட் போய் கண்டுபிடி பேட்டன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாலோ தெரியாது. இந்த 4த்தையும் எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் சரி பண்ணிவிடலாம், திருப்பி பழைக்க வச்சுடலாம் அப்படின்னு சொன்னால், இவ எங்கே இருக்கா, லங்கையில் இருக்கா, தென்கோடியில் இருக்கா, இது எங்கே இருக்குது, வடகோடியில் இமயமலை கிட்ட இருக்குது, இமயமலையில் இருக்குது. இப்படி சொன்னாரோ இல்லையோ, என்ன பண்ணாரான்னார், அப்பா இப்படிலாம் இருக்கா விஷயம் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல என்ன பண்ண, ஒரு தாண்டி குதிச்சர் ஆஞ்சநேய சுவாமி. எங்கே போய் நின்னார், இமயமலையில் போய் நின்னார். எல்லாமே டைம் லிமிட்டு, இன்னும் ஓடிண்டே இருக்கு, எவ்வளோ சீக்கிரம் வரமோ பழைக்க வைக்கலாம். டாக்டர் சொல்கிறாரோ இல்லையோ, 12 hours 48 hours 24 hours கெடு வைக்கிறாப்புல வச்சிருக்கார். போனார், அங்கே போய் இனிமேல் சஞ்சீவி மலையில் இனிமேல் இந்த கரணி அந்த கரணின்னு எல்லாத்தையும் தேடிண்டு எப்போ இவர் படித்து எடுத்துட்டு இங்கே லங்கைக்கு வந்து, அதனால என்ன பண்ணார்னர், ஒரே பேரா பேத்தர் மலையை தூக்கிட்டார், மலையோட பேத்துன்னு வந்துட்டார். இதில் என்னமோ ஏதோ அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு, ஏன்னா டைம் இல்லை. மலையை எடுத்துனர், தூக்கிண்டு சர்ன்னு வந்தார். எப்படி இங்கே ஒரு துள்ளி குதிச்சுன்னு அங்கே மலைக்கு போய் குதிச்சாரோ அதே மாதிரி அங்கே மலையை தூக்கிண்டு துள்ளி குதிச்சா லங்கையில் வந்து குதிச்சுட்டு. அதனால தான் அவருக்கு அசாத்திய சாதக சுவாமின்னு. யாராலேன்னு என்னதான் ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸு அது இது இருந்தால் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இப்படி பண்ணினர், தூக்கின்னு வந்தார். தூக்கிண்டு அவர் லங்கையில் இந்த போர்க்களத்துக்கிட்ட வர ஆரம்பித்தாரோ இல்லையோ, இந்த மூலிகை காத்து பட்டதோ இல்லையோ, சுமாராக அஃபெக்ட் ஆனவெல்லாம் எல்லாம் திருன்னு ஏந்து கொடுத்து தூங்கி ஏந்துண்டாப்புல எல்லாரும் ஏந்துண்டா. ஒரு வழியா ராமரையும் லக்ஷ்மணரையும் எழுப்பினா, 2 பேரும் ஏந்துண்டா. இப்போதான் எல்லாருக்கும் மூச்சு வந்தது, எல்லாம் கொண்டாடுறது. அப்பாடி அப்பாடி, இன்னுமே கவலை இல்லை, இன்னுமே கவலை இல்லை, இனிமே எத்தனை அவன் பானம் போட்டு என்ன பண்ணினாலும் நம்மளை திருப்பி எல்லாரையும் எழுப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் எவ்வளோ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், எப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதுவும் ராமர் ஏந்துனுட்டார், லக்ஷ்மணர் ஏந்துனுட்டார்னா அத்தனை பேரும் சந்தோஷப்படுறா. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் என்ன பண்ணாரான்னார், நாம் இப்பேற்பட்ட ராமற்ற அப்படி பக்தி உள்ளவர், அப்படி பிரியம் உள்ளவர், அவர் ஏந்துனுட்டார்னா, சார் ஏந்துனுட்டியெல்லாம் சௌக்கியமாக இருக்கலான்னு கூட கேட்கல. என்ன பண்ணார், திருப்பி ஒரே துள்ளா துள்ளினர், இமயமலைக்கு போனார், மலையை யதாஸ்தானத்தில் வச்சுட்டு வந்துட்டு. அதுதான் அவரோட கடமை உணர்ச்சி. என்ன ஒரு நேர்மைன்னு தெரியறது.
நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம், காரியம் ஆயிடுச்சுன்னா அதை போட்டதே போட்டபடி போயே போயிடுவோம். எல்லாம் கேட்போம், முடிஞ்சதோ இல்லையோ 8:30 மணிக்கு முடிஞ்சதோ இல்லையோ பிரசாதத்தை வேண்டி எல்லாரும் நேரே போயிடுவோம். இங்கே ஜமக்காலத்தை மடிச்சாளா, இதை மைக்கை எடுத்து வச்சாளா, அது பண்ண ஒன்றும் கிடையாது. ஏன்னு அவ்வளோ ஸ்ரத்த. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அப்படி அத்தனை பேருக்கும் இவர் தூக்கி. அதனால தான் மத்வ மதத்தில் சஞ்சீவி ராவ்னே பேர் வச்சுக்கிறது இவரை. அப்பேற்பட்ட சமய சஞ்சீவி, இதை விட ஒத்தாசை பண்ண முடியுமா? இதுக்கு மேலே ஒருத்தர் யாராலும் ஹெல்ப் பண்ண முடியுமா அடுத்தவாளுக்கு? அத்தனையும் ஏந்து நொடுத்து ஒரு சந்தோஷம். இப்போ நிம்மதியாக இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அத்தனை பேர் ஏந்துன்னா எல்லாம் செட்ரைட்டாக இருந்து அடுத்த குதி குதிச்சர் மலையை கொண்டு அதே இடத்துல வைக்கணும் வச்சுட்டு திருப்பி குதிச்சர் இங்கே வந்துட்டார். வந்தார். இந்த விஷயம் இந்திரஜித்துக்கு போச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வழியாக ஒழிச்சு கட்டிட்டான் அண்ணா தம்பியிலேருந்து எல்லாரையும் அப்படின்னு. அவன் நிம்மதியாக அரண்மனையில் போய் இருக்கலாம். அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவன் போனா, பின்னாலேயே டிவியில் நியூஸ் வந்துடுத்து, போனவாள்லாம் திருப்பி வந்துட்டான். வந்தது கோபம். அட எப்படியா கொண்டு வந்தா? அவருக்கு தெரியுமா நான் சஞ்சீவி மலை வந்தது, இந்த கரணி இருக்கு அந்த கரணி? நல்ல வேளை ஆளுக்கெல்லாம் தெரியாத இருந்தது. அசுராளுக்கு தெரியல. அதனால தான் அசுரகுருவான என்ன பண்ண சுக்கராச்சாரியர் தெரிஞ்சுண்டு எப்படியான இதை எப்படியா நம்ம கற்றுணும் இந்த வித்தியன்னு போய் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணார். பார்த்தா அவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுத்து. நம்ம என்னமோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை தவம் பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி வர வாங்கி வாழெல்லாம் ஒழிச்சு கட்டினா இதுகள் என்ன பண்றதுன்னே தெரியல, திருப்பி வந்துடுறாளே. இவளுக்கு புரியல. உடனே என்ன பண்ணா, அடுத்தது யோஜனை பண்ணா, இனிமே அடுத்தது நம்மன்னா இவ ஏந்திருக்கவே கூடாது, ஒரு வயலாலையும் ஒன்றும் காப்பாற்ற முடியாத ஒழிச்சு கட்டிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான், நிகும்பலா அப்படிங்கிற இடத்துல போய், நிகும்பலாலயம் அப்படின்னு இடம், அங்கே போய் ஒரு நிகும்பல யாகம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தான். இந்த யாகம் பண்ணினா அதில் இவன் மந்திரசித்தி அடைஞ்சுட்டான்னா அப்புறம் இவனை பண்ணுறதுக்கு இவன்கிட்டேருந்து ஜெயிக்கிறதுக்கு ஒத்துராலையும் முடியாது. அப்படி ஒரு கடுமையான யாகம். ஏதோ மந்திரத்தில் எல்லாமே இருக்கு பார்த்தான். இது அப்படிதான் அழைக்கணும். நிகும்பலைக்கு போயிட்டான். நிகும்பலா யாகம் பண்ண. நிகும்பலா யாகம் பண்ண போனான் அப்படின்னா அதுக்கு முன்னால ஒரு தந்திரம் பண்ணிட்டு போனான். இவன் யாகம் பண்ண போயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதை இடைஞ்சல் பண்றதுக்கு வந்துடுவா. இவனை நிகும்பலை பூர்த்தி பண்ணாதானே இவனை இனிமேல் ஜெயிக்க முடியாத பலம் வரும். அதனால வந்துட போறாளோங்கிறதுக்காக இவ யாரும் யாகத்தை தடுக்கப்படாதுங்கிறதுக்காக ஒரு தந்திரம் பண்ணா. இவன் தான் மாயாவியாச்சே. எந்த சீதைக்காக இவ இத்தனை கஷ்டப்படுறாளோ, இவ்வளவு உக்ரமா நம்மளோட சண்டை போட்டு எல்லாம் பண்றாளோ, அந்த சீதை இல்லைன்னு அவள்கிட்ட பண்ணிடணும். அதுக்காகவே என்ன பண்ணான், ஒரு மாய சீதையை சிருஷ்டி பண்ணான். பண்ணி ஆஞ்சநேயருக்கு முன்னால அவளை வெட்டி கண்டம் துண்டமா வெட்டி போட்டான். இதையும் அவருக்கு முன்னால போட்டார் அப்படின்னு அதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்றா. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆஞ்சநேயர் தான் ராமர்கிட்ட வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு அவர் எங்க இருக்காளா போயிட்டாளா எங்க இருக்கான்னு அவர் தவிச்சுன்னு இருக்கிறதே இவர் தான் போய் கண்டுபிடிச்சு இருக்கா, சீதாதேவி உயிரோட இருக்கா பார்த்துட்டேன் அப்படின்னு ராமருக்கு வந்து சொன்னவர். அப்பேற்பட்டவன் வாயிலையாலேயே அந்த சீதை போயிட்டா சார்னு சொல்லணும். ஏன்னா இந்த சீதை இருக்கான்னு சொல்றத நம்பிட்டு தான் ராமர் அதுக்கப்புறம் இவர் இப்படி சண்டையிலே இறங்கினது. இப்போ இவர் வாயாலே போயிட்டான்னு சொன்னா அவர் நிஜமாவே நம்பிடுவார். நம்பி அவ்வளவுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சே எதுக்காக இதனமோ அது ஒன்றும் நடக்கலை அப்படின்னா இதுக்கு மேலே சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னா அவ பின்வாங்கிடுவான். அப்படிங்கிற ஒரு யுக்தியினால மாயமாக ஒரு சீதை மாதிரி பண்ணி அதை கண்டந்தனமாக வெட்டி போடுறாப்புல பண்ணினான்.
இதுல நிஜமாவே எல்லாரும் பயந்து போயிட்டா. அவ்வளவு தத்ரூபமா பண்றான் அவன். நிஜமாவே ராமர் முதற்கொண்டு எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுத்து. அவ்வளோதான். சே, போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எதுக்காக பாடுபட்டோமோ அத்தனையும் போச்சு, இப்போ சீதையே போயிட்டான்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டா. இவர் ரொம்பவே வருத்தப்பட்டு எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இருந்தா அப்ப பார்த்தார். இந்த சமயத்துல தான் விபீஷ்ணர் பார்த்தார். விபீஷ்ணர் அங்கேருந்துனா வந்திருக்கார், எதிர்கட்சியிலேருந்துனா வந்திருக்கார். ஸோ அதனால அவளோட ட்ரிக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு சீஃப் அட்வைசர் யாரு, என்ன பண்ணுவார், எல்லாம் அவளுக்கு தெரியும் இவருக்கு. அதனால என்ன பண்ணினார், நேர ராமர்கிட்ட இந்த கூட்டத்திட்ட வந்தார். நம்பாதீங்கோ அப்படின்னார். அவன் வெட்டி போட்டது நிஜம் சீதை இல்லை. இவெல்லாம் எப்படி எப்படி சொல்ற அப்படின்னார். டெஃபினட்டா இந்திரஜித்து நிஜம் சீதையை வெட்ட மாட்டான், கொல்ல மாட்டான், நான் கேரண்டி அதுக்கு அப்படின்னார். எப்படி அப்படின்னார். அப்படி சப்போஸ் இவன் நிஜம் சீதையை கொன்னுட்டான்னா அடுத்த நிமிஷம் இந்திரஜித்தை ராவணன் கொன்னுடுவான். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் சீதையை என்னைக்கான அடைஞ்சிடணுங்கிறது தான் எங்கள் அண்ணாக்கு தீவிரமாக இருக்கான். அப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கான். அதனால அப்பேற்பட்ட அந்த சீதைக்கு ஹானி யாரானும் பண்ணினாள்னா நிச்சயம் அவன் பெத்த பிள்ளையா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டான், அவனை தீர்த்துடுவான். இப்படி இவன் சீதையை வெட்டி போட்டு இவன் உயிரோட இருக்கான்னா இது நிஜம் இல்லை, அவன் மாயாவி, என்ன வேணா பண்ணுவான். அதனால் நான் ஜொரத்தை நம்புங்கோ, இது அவன் நிஜம் சீதையை ஒன்றும் பண்ணல, அவள் அசோகவனத்தில் சேஃபாக தான் இருக்கா. அப்போ ஏன் இது பண்ணினா கேள்வி வரும். வேற ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தனை பேரையும் செயலிழக்க பண்ணணுங்கிறதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கான். இது தந்திரம். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நிகும்பலா யாகம் பண்ணுறதுக்கு போயிருப்பான். ஏன்னா ஃபைனலாக அதுதான் வந்துட்டு இருக்கிறது. அதை பண்ணி ஜெயிக்க எத்தனாலையும் ஜெயிக்க முடியாத பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருப்போம். அந்த யாகம் தடையில்லாத நடக்கணும், இங்கேருந்து இடைஞ்சல் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சியை குழப்பறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது பண்ணியிருக்கான். அதனால் இதுதான் நடந்திருக்கணும். அதனால் நாங்கள் சொரத்தை நம்புன்னா. இப்போ விபீஷ்ணர் சொல்கிறத நம்பாத இருக்க முடியுமா? இப்போ எல்லாரும் நிதானம் உண்டா, ஓ அப்படியா ஃபேக்ட், நாங்கள் நிஜமாக வைக்கணும்னு நினச்சின்னு டிவி நியூஸை பார்த்துட்டோம், பயந்து போயிட்டோம். அப்போ என்ன பண்ணலான்னார், முதல்ல நிகும்பலா யாகத்தை அவன் பூர்த்தி பண்ணாத போய் கெடுக்கணும். நிகும்பலா யாகத்தை அவன் பூர்த்தி பண்ணாத கெடுக்கணும். உடனே வானர் சேனையெல்லாம் ஏவித்து எல்லாம் போச்சு, யாகத்தை கெடுத்துது. வேடிக்கை என்ன அப்படின்னார், எந்த ராமர் யாக சம்ரக்ஷணத்துக்காக வந்து முதல்ல இவர் வெளியில வீட்டை விட்டு அரண்மனையிலேருந்து வெளியில வந்து பண்ணின காரியமே விஸ்வாமித்தரோட யாக சம்ரக்ஷணம் தான். ஆனா அப்பேற்பட்டவா என்னன்னா, இந்த திடீர்னு ரோல் மாறிடும் இல்லையோ ட்ராமால எல்லாம், அது மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டான்னு, எவர் யாகத்தை காப்பாத்துறவாளோ அவளே யாகத்தை கெடுக்கிறாப்புல ஆயிடுது. ஏன் அப்படின்னு, எந்த காரியமா இருந்தாலும் நல்ல காரியமானும் நல்ல பலனை உத்தேசிச்சு நல்லவா பண்ணினால்தான் அது பலிக்கணுமே வழிய, கெட்ட எண்ணத்துல அயோக்கியெல்லாம் சேர்ந்துன்னு ஏதானும் பண்ணினா அது ஈவந்தோ அது நல்ல காரியம் மாதிரி இருந்தா கூட நல்லது இல்லை.